மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா கோயில்வழி பேருந்து நிலையம், தாராபுரம் ரோடு. எவ்வளோ சூப்பராக ஆர்ச்செல்லாம் போட்டு ஃப்ரண்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒரு 50-60 கடை இருக்குது. வணிக ரீதியாக தமிழக அரசுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. பார்க்கிங் எல்லாம் பார்த்து 2 வீலர் பார்க்கிங் அந்த கடைசியில் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. பஸ் ஸ்டாண்டு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு தான். திருப்பூர் கோயில்வழி பேருந்து நிலையம் ஒரு அருமையான பேருந்து நிலையம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் குப்பை அரைச்சிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி தான் மக்களுக்கு வந்து பயணம் பண்ணுறாங்க இந்த நாற்றத்தில். அதே போல் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 வீடு இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் உணவு சாப்பிடவே முடியல. அந்தளவுக்கு இங்கே அடிக்கிற நாற்றம், இங்கே மொய்க்கிற வந்து சாப்பாட்டில் போகிறது. இது போன்ற பிரச்சனைகளை அங்கே இருக்கிற மக்களும் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பயணிகளும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதை மூடணும். ஏன்னா பொதுமக்கள் அதிகமாக பயணிக்கின்ற ஸ்கூல் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இது போன்ற இடங்களில் குப்பை அரைப்பது சட்டப்படி தவறு என்று நீதிமன்றம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்பொழுது எந்த சட்ட அடிப்படையில் இவங்க குப்பை அரைக்கிறாங்கன்னு தெரியல. உடனடியாக இந்த விஷயத்தில் நம்முடைய சிஎம் சார் தலையிட்டு இதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.